டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்காக பேசினாங்களா? திருமாவை முதல்வராக வச்சு அப்படி ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்றதுக்காக அரசு உருவாகிறதுக்கு முன்னாடி, இந்த அரசு வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்துதான்றதுக்கு அதை பற்றியான பேச்சுகள் தினக்கும் விமர்சனங்கள் தினக்கும் எழுந்துகிட்டே இருக்குது. நேற்று திருமா அவர்கள் கொடுத்த பேட்டிலையும் வந்து கடைசி நிமிடம் நான் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதரவு கடிதம் கொடுத்துட்ட பிறகும் என்ன சிஎம் ஆக்கிற நீங்கள் அதை ஒத்துழைக்கணும், நீங்கள் போய் ப்ரெஸ் மீட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதா நேற்று ஊடகங்களில் திருமா சொல்லியிருந்தார். நான் எங்கள் அலுவலகத்தை நோக்கி வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்கள் கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போகிறேன், தயவுசெய்து நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. அப்போ நான் சொன்னேன், நான் கையெடுத்து கும்பிட்றேன், மன்னிச்சிருங்க, நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிடுறேன். இதில் வந்து எனக்கு இது எந்த தரப்புலேருந்து வருது? ஒரு தரப்புலேருந்து வருது. இன்னைக்கு வந்து அதிமுக திமுகல இருந்து யாரும் அஃபிஷியலாக பேசல, என்னோட வெல்ஃபிஷர்ஸ் தான் வந்து என்கிட்ட அதெல்லாம் சொன்னாங்கன்றது அப்படியும் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. ஏன் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சில வெல்விஷர்ஸ், இப்போ எங்கள் கட்சி பொதுச் செயலாளரே ஒரு ட்வீட் போட்டார். அதை ஒட்டி நிறைய நண்பர்கள்ட்ட பேசினாங்க. நாம அது வந்து சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது அழுத்தமான காட்டமான விமர்சனமாக வைக்கப்பட்டுட்டே இருக்குல்ல. அதிமுகவோட ஃப்ராக்ஷனும் வந்து எடப்பாடி மேலே அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதிமுகவை திமுகவோட இணைக்க பார்த்துட்டாரு அப்படின்றத வைக்கிறாங்க. மற்றவர்களும் வந்து இப்படி ரெண்டு கட்சிகள் யோசிச்சது வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் காட்டமாக விமர்சிக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து அஃபிஷியலாக நடக்கலை. அஃபிஷியலாக நடந்துருந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும். கட்சியுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சியோட தலைவர்கள் அவங்க என்ன பேசுனாங்க, எந்த லெவலில் அது ஆலோசிக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆலோசிக்கப்பட்டுச்சா அப்படின்னா ஸ்டாலின் வந்து அவருடைய அறிக்கையிலே சொல்லிட்டாரு, பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டுச்சு, அது வந்து ஒருமித்த கருத்து இல்லாதனால அது வந்து அவங்க அதுக்கப்புறம் அதை நான் முன்னெடுத்துட்டு போகல அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அதனால பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்காததை பற்றி நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து அந்த ஆலோசிக்கப்பட்ட லெவலில் அது முடிஞ்சிருக்கு. அது என்ன லெவலில் ஆலோசிக்கப்பட்டுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நடந்துட்டு இருக்கக்கூடிய, கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருந்து ஜெயித்த ஒரு கட்சி. அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் 25 பேரை வந்து உடைச்சி ஒரு புது அணியை உருவாக்கி அந்த அணியை வந்து தனக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அமைச்சரவை விரிவாக்கமே இப்போ நின்றுட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, இன்னமும் அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கலை, இலாக்காக்கள் ஒதுக்கப்படலை. தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பல துறைகளுடைய நிர்வாகம் அதிகாரிகளே நடத்துகிறாங்க. 9 அமைச்சர்கள்ட்ட பல துறைகளை கொடுத்துருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் இன்னொரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை வந்து உடைச்சி வந்து சேருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இது எவ்வளோ பெரிய விஷயம். இவங்க வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயது பள்ளி சிறுவன் கொல்லப்பட்டிருக்காப்புல. இன்னைக்கு திருச்சியில் வந்து இவங்க எந்த அளவுக்கு ஒரு எஸ்பி வந்து ஊரில் இருக்கிற ரவுடிகளெல்லாம் ஒரு இடத்துல வர வச்சு இனிமேல் இப்படி பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி டிவியில் பயங்கரமாக வந்துச்சு. இது நடந்தது வந்து திருச்சி எஸ்பி பண்ணார். ஆனால் இன்னைக்கு நடந்தது வந்து திருச்சி மாநகராட்சி எல்லைக்குள்ளார, திருச்சி கமிஷனர் அவங்களுடைய எல்லைக்குள்ளார நடந்த ஒரு பயங்கரமான, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு மாணவி வந்து கல்லூரி மாணவி மேலே தாக்குதல், கீழே போட்டு கல் எடுத்து முகத்திலே அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அவ்வளோ கொடூரமான தாக்குதல். இது நடந்தது வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல, ஐஜி வீடு, இது மாதிரி முக்கியமான இடங்கள் இருக்கிற அந்த பகுதியில் இது நடந்த, காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிற அந்த இடங்கள்ல இருந்து பக்கத்தில் இது நடந்திருக்கு. இப்போ இவங்க வந்து ஏற்கனவே சிங்கப்பெண் படை அமைச்சிட்டோம், இனிமேல் எங்கேயுமே பெண்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. திமுக வந்து பெண்களுக்கு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல, அதனால தான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சம்பவம் நடந்தாலும் அதை வந்து நேரடியாக அங்கே பொருத்தி பேசினாங்க. திமுகவுடைய ஆட்சி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து ஊரில் நடக்குது. அதாவது நல்லது நடந்தது, சீட்டில் இருக்க துண்டை எடுத்துட்டா அது வந்து அந்த கிரெடிட் விஜய்க்கு. அங்கே நைட்டு வந்து 10 மணிக்கு டாஸ்மாக் கடையை மூடிடணும் அப்படின்னு ஒரு ஏற்கனவே இருக்கிற உத்தரவை திருப்பி சொல்லிட்டாங்கன்னா அது வந்து கிரெடிட் விஜய்க்கு. ஆனால் இந்த மாதிரி ஊரில் நடக்கிற குற்ற சம்பவங்கள், அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சென்னை முடிச்சவர்கள், கானா பாடகர்கள் 2 பேர், ஆமாம், கானா பாடகர்கள் 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய நடந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு சில இதை மட்டும் தான் சொல்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஏற்கனவே பேசினவங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பேசினவங்க இப்போ அதை பேசாமல் இவங்க வந்து முடிந்து போன, அதாவது நடந்து ஒரு ஷேப்புக்கு வந்திருந்தா கூட இவ்வளோ தூரத்துக்கு அதை விமர்சிக்கலாம் நியாயம் இருக்குது.
விவாதிக்கப்பட்டது, ஆலோசிக்கப்பட்டுச்சு அப்படின்ற லெவல்ல இருக்கிற ஒரு விஷயத்த பயங்கரமா பேசுறாங்க. ஆனால் கண்ணுக்கு எதிரில் நடக்கிற ஒரு ஜனநாயக விரோதமான செயல், சட்ட விரோதமான செயல், இன்னொரு கட்சியை உடைச்சி அதுல இருந்து அமைச்சரவைக்கு ஆள் கொண்டு வர்றது அப்பட்டமான குதிரை பேர முயற்சி. யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதை வந்து ஒரு கரிசனத்தோட ஒத்துக்கணும் அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்கறாங்க. அதுதான் அதுல இருக்கிற பிரச்சனை. அப்படி இருந்தது உண்மையிலேயே திமுக அதிமுக அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா அதை வெளிப்படையா சொல்லியிருக்கலாம்ல. இப்போ வரைக்கும் அப்படி விமர்சனங்கள் வைக்கும் போதும் திமுக அது மறுக்குது, அதிமுகவும் அது மறுக்குது. திருமாவர்களும் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் அதுல வந்து கொடுக்கல. சிபிஎம் சார்ந்தவர்களும் வந்து முதல்ல அது வந்து அப்படி ஒரு பேசப்பட்டது, இது நல்லது இல்லை, அதிமுக கூட கூட்டணியா, அதனால நாங்கள் வெளில வந்துட்டோன்னு அப்படி ஒரு பேபியால் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. பின்பு அவரே அதை பின்வாங்கிட்டாரு. ஏன் இதை வெளிப்படையாக பேச முடியல உங்களால்? நாங்கள் வெளிப்படையாக பேசுறதுனா ஒரு அட்டெம்ப்ட் இப்படி எடுத்து அது வந்து முழுமையடைஞ்சாதான் அதை வெளிப்படையாக சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் இந்த விஷயத்தை பற்றி இந்த பேட்டி, நேற்று ஒளிபரப்பான பேட்டியில தான் முதல் முறையாக சொல்கிறாரு அப்படின்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு அறிக்கை எழுதினாரு. அதில் இது தொடர்பாக பேசும்பொழுது அப்படி ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் விளக்கம் அதை கொடுத்துருந்தாரு. நேற்று பேசும்பொழுது என்னென்ன நடந்துச்சு, அதாவது திரைமறைவில் வெளியே இல்லாமல் உள்ளுக்குள்ளார என்னென்னலாம் பேசப்பட்டுச்சு அப்படின்றத விளக்கமாக அவர் பேசியிருந்தார். இன்னைக்கு மறுபடியும் அது மாதிரி பேசப்பட்டதெல்லாம் வந்து திமுக அதிமுக கூட்டணி இதெல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமாக பேசலை, ஒரு காசிப் மாதிரி தான், ஒரு கிசுகிசு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியிலிருந்து முழுக்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அது வந்து ஒரு குழப்பமான இதாக தான் இருக்கும். யார் இது இனிஷியேட் பண்ணாங்கன்னே தெரியாது. இப்போ திமுகவுடைய தலைவரா, எடப்பாடி பழனிசாமியா, இல்லைன்னா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களா, இந்த ஐடியா சொல்லப்பட்டிருக்கலாம், இந்த ஐடியா டிஸ்கஷனில் இருந்திருக்கலாம். அதுக்காகவே அதை வெளியே இப்படி இந்த ஃபார்மேஷனில் மட்டும்தான் ஐடியா இருக்கும் அப்படின்னு கிடையாது. என்ன ஃபார்மேஷன் வேணாலும் ஐடியா, நிறைய பேர் இருக்காங்கல்ல, யார் வேணால் ஐடியா சொல்லலாம், எது வேணால் ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு வெளியே தெரிஞ்சது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு அதை விரிவாகவே சொல்லியிருக்காரு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முயற்சி இருந்துச்சு. எப்போ இந்த முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி 9ஆம் தேதி மதியானம் ஒரு 1:30 மணி வாக்கில் ஒரு ட்வீட் பண்ணுறாரு, ஒரு பதிவு போடுறாரு. அதாவது திருமாவை விஜய் சந்திக்க போகிற அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது அந்த மதியானம் அவர் போட்ட அந்த பதிவில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போடுறாரு. அது எந்த கட்சின்னு போடல, யார் முதலமைச்சர்னு போடல, எதுவுமே போடல. இப்படி ஒரு போஸ்ட்டை அவர் வந்து 1.25 போல போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து மொத்த விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்ச அறிக்கை. இதுக்கு பிறகுதான் விடுதலை சிறுத்தை வந்து தாவேகாவுக்கு அதிகாரப்பூர்வமான ஆதரவு அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. முதல்ல இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்றது தொடக்கத்திலேயே அவங்க எடுத்த முயற்சி கிடையாது. தொடக்கத்திலேயே வந்து மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்கிறோம், நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்து எங்களுடைய பணியை நாங்கள் செய்வோம். அதே மாதிரி 6 மாத காலத்துக்கு இந்த ஆட்சி இடையூறு எதுவும் செய்ய மாட்டோம், காலம் தருவோம்னு சொன்னாங்க. அதை அவர் சொல்லிட்டாரு. நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போன்றதை அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு விஜயால அந்த 118 எண்ணிக்கையை காட்ட முடியல. எண்ணிக்கையை காட்ட முடியலன்றதுக்கு நீண்ட நாட்கள், ஒரு 3 நாட்கள் போல இழுத்துக்கிட்டே இருந்தாரு. 4வது நாளும் அது இழுபறியா தான் இருந்துச்சு. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சு, அமமுகவுடைய ஒரு எம்எல்ஏ இப்போ அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு. அவர் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க, அவரை வந்து விலைக்கு பேசினாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு, வீடியோக்கள் இதெல்லாம் வெளியே வருது. வெளியே வரும்பொழுது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குது, 118 எண்ணிக்கையை தாவேகாவில் காட்ட முடியல, கவர்னர்கிட்ட கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சுன்னா 6 மாதம் கழித்து ஒரு புது எலெக்ஷன், 6 மாசமோ இல்லை அதை நீடிக்கிறாங்களோ அந்த மத்திய அரசு அவங்களோட இதை பொறுத்து, அப்படி நீடிச்சாங்க அப்படின்னா ஒரு புதிய தேர்தலை நோக்கி போகும். அப்போ இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தமிழ்நாடு தயாராகன்றதையும் சொல்லிட்டாங்க, திமுக தரப்புலையும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு புதிய அரசு உருவாகணும் அப்படிங்கும்பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, இப்போ திமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா சரி வராது, அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர்னா 2 கட்சியும் குழப்பம். அப்போ இருவரும் எல்லோருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளர் அப்படின்ற அடிப்படையில் திருமாவளவன் அவர்களுடைய பெயர் முன்மொழியப்பட்டிருக்கு. அது வந்து ஆலோசனையில் இருந்திருக்கு, அவ்வளோதான். அப்போ அந்த ஆலோசனை வந்து
நடைமுறைக்கு வருதா, எல்லோரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற பார்த்தா நம்ம சொல்ல முடியுமே தவிர வெளியே எடுத்த உடனே அவங்க யாரும் எந்த தலைவரும் அப்படி சொல்ல முடியாது. எந்த லெவலில் அந்த டிஸ்கஷன் இருந்துச்சு அப்படின்றது தான் அதில் விஷயம். அதனால் அதிகாரப்பூர்வமாக ஏன் சொல்லலை அப்படின்னா, பேசி முடிச்சுட்டு அது வந்து வெற்றி பெறுற மாதிரி இருந்தால் தான் அதை வந்து சொல்ல முடியுமே தவிர எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்தையுமே யோசனைகள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. யோசனைகள் எல்லாத்தையுமே சொல்ல முடியாதுல்ல. அதாவது தாவேக்காவால தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல, ஆதரவு திரட்ட முடியல, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற போது, அப்படி வந்துடக்கூடாது அப்படின்னும் போது அதை காரணமாக வச்சு தானே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. மக்கள் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுத்துக்கிறது இவங்கள தான், இப்போ இவங்களே ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்லி விசிகாவும் கடைசியில் அந்த நிலைப்பாட்டுக்கு தான் வந்தாங்க. ஐயோமலும் அதுக்கப்புறம் வந்தது. அப்போ அவங்களுக்கு தேவையான நம்பர் 118ன்றது 120ஆவே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதையே எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் அதிமுக திமுக இணையணுன்றது? ஏன்னா அதில் தானே விமர்சனம் வருது. அதிமுகன்றதே திமுக எதிர்ப்பில் தான் பிறந்தது. திமுகவும் கடந்த காலங்களாக வந்து அதிமுகன்றது பிஜேபியோட ப்ராக்சி, எடப்பாடி வந்து அது வந்து அமித்ஷா அதிமுக அப்படின்றதெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் திமுகவும் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு கட்சியும் இணைஞ்சு ஒரு ஆட்சி அமைக்கிறதுன்றது ஏற்புடையதாக இருக்காதுன்றது தானே எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இல்லைங்க, அவங்க வந்து அமித்ஷாவோடு அடிமையாக இருக்காரு, பாஜக சொல்கிறத கேட்குறாரு, அதெல்லாம் பிரச்சாரத்தில் முன்வைக்கப்பட்டுச்சு. அது வந்து அவங்க அப்படி தான் அதிமுக செயல்பட்டாங்க. ஆனால் அதே கூட்டணியில் என்டிஏ கூட்டணியிலே அவங்க இருந்துக்கிட்டு இப்படி ஒரு முயற்சி நடக்குது. கூட்டணி நடந்தால் தான் இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்கிற தீவிரத்துக்கு அது போகும். இப்போ நீங்கள் வந்து விஜய் அதிமுகவில் இருக்கிற கட்சியை வந்து உடைச்சி கூட்டணி வைக்கிறாரு. இப்போ அவங்களாம் யார்? அவங்களும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி நின்றவங்க தான். அவங்க ஊரில் நின்ன பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணவங்க தான். இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ தாமரை சின்னம் நிற்கல, எல்லா கட்சியிலையும் எல்லா மாவட்டத்திலையும் நின்னாங்க. இவங்கெல்லாம் ஓட்டு கேட்டவங்க தான். அதனால் இவங்க இன்னும் அதில் புனிதர்கள் தாவேகா கூட கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது. என்டிஏ கூட்டணியோட வந்திருந்தா தான் நீங்கள் சொல்கிறது. கூட்டணியை விட்டுட்டு அவங்க நாங்கள் பாஜக கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்படிங்கும்போது அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் அப்படின்ற சூழ்நிலை வந்து நேரடியாக பிஜேபி ஆட்சி தான் இங்கே. அப்போ எந்த கேள்வி முறையும் கிடையாது, ஜனநாயகமும் கிடையாது, யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. எல்லாத்தையும் இப்போ நம்ம எதெல்லாம் தடுக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேற்றி போயிடுவாங்க. அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அது எதுக்காக அப்படின்னா, அதுக்கு இடையில விஜய் தரப்பில் நடந்த அந்த குதிரை பேரம் தான். கவர்னர் ஏற்கனவே டிலே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டிலே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலாக டிலே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் முதல்ல போய் ஆதரவு கொடுத்தது தான். அப்போ இயல்பாக காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுக்கும்பொழுது கவர்னர் வந்து உடனடியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டார். அது வந்து பாரதிய ஜனதாவுடைய தன்மை. அப்படி இருக்கும்போது இவங்க முதல்ல போய் கொடுத்துட்டாங்க. கொடுத்த நம்பரையும் மொத்தமாக கொடுக்கல. 118 கொடுத்துருந்தாங்கன்னா அவர் கூப்பிட்டுருப்பாரு. அதில் வந்து அவங்க 5, இவங்க 107, இப்படி 112 பேர் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது எனக்கு இன்னும் 6 பேர் வேணும் அப்படின்னு கவர்னர் கேட்குறாரு, இழுத்தடிக்கிறாரு. அதுக்கு காரணமும் திமுக தான், இவங்களோட தூண்டுதலின் பேர் தான் அவர் இழுத்தடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் வந்து ஒரு நியாயமான இது கிடையாது. நீங்கள் காங்கிரஸ் கூட இருக்கும்போது காங்கிரஸின் மீது பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற ஒரு கோபம், அதுதான் இந்த இதுக்கு காரணம். காங்கிரஸ் கூட கூட்டணி போயிட்டீங்களே. ஏற்கனவே கர்நாடகாவில், கேரளாவில் இங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் அரசு இருக்கும்போது தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கூட்டணி அரசு வருது அப்படின்றத பிஜேபி விரும்பாது. அதனால அவங்க இழுத்தடிச்சாங்களே தவிர, நீங்கள் 118 கொடுத்துட்டீங்கன்னா அவங்களால எப்படி இழுத்தடிச்சிருக்க முடியும்? அப்போ பண்ண முடியாது. அதனால அதுவும் குதிரை பேர குற்றச்சாட்டு வேற வரும்போது கவர்னர் வந்து இன்னும் அவர் மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி யோசனைகள்லாம் வந்துச்சு. அதில் ஸ்டாலினும் அவருடைய அறிக்கையில் சொல்லியிருந்தாரு, பல்வேறு விதமான யோசனைகள் முன்வைக்கப்பட்டன, அது எல்லோரும் ஒருமித்த கருத்து அதில் யாருக்கும் வரல, அதனால நான் அதை வந்து நிராகரிச்சிட்டேன் அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாரு. அதனால யோசனைகள், மற்றவர்கள் முன்மொழிகிற கருத்துக்கள், இது எல்லாமே கட்சியோட நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதுதான், அதிமுகவுக்கும் அதுதான், திமுகவுக்கும் அதுதான். இறுதி வடிவம் பெற்று வருதா அப்படின்றதான் அதை நம்ம பார்க்கணும். முன்மொழி யார் வேணா என்ன கருத்தை வேணாலும் சொல்லியிருக்க முடியும், அதெல்லாம் கட்சியோடைய நிலைப்பாடு அப்படின்னு எடுத்து நம்ம பேச முடியாது. ஆனால் இப்படி அதிமுக திமுக சேர்றதுன்றதே வந்து ஒரு கிட்டத்தட்ட இயற்கைக்கு எதிரானதுன்ற மாதிரியான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுது இல்லை. அப்படி பண்ணால் அது அதிமுகவோட தலைமை அதிமுக தொண்டர்களுக்கு செய்கிற துரோகம், திமுகவோட தலைமை திமுக தொண்டர்களுக்கு செய்கிற துரோகம். அப்படி ஒன்று எப்படி தமிழ்நாட்டு அரசியல் நடக்க முடியும்? இத்தனை வருஷமாக அவங்க 2 பேர் தானே எதிரெதிர் நிலையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பேசிக் மாரலே வந்து தகர்க்கிற மாதிரியான விஷயன்ற அளவுக்கு விமர்சிக்கப்படுது இல்லை. இல்லைங்க, அதாவது திமுக அதிமுக ரெண்டுமே வந்து திராவிட கட்சிகள் அப்படின்னு இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் இப்படி நடந்தது தவறு, என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒன்றா தான் 2 கட்சியும் விமர்சித்தாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சீரழிஞ்சு போனதுக்கு திராவிட கட்சிகள் தான் காரணம் அப்படின்னு பொதுவாக பேசுவாங்க.
அந்த திராவிட கட்சிகள்னு பொதுவாக பேசுறதுல 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டது அதிமுக தான். அப்படி அதிமுகவுடைய ஆட்சி எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படிலாம் அவங்க ஆண்டாங்க. ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம் இன்னைக்கு விமர்சிக்கக்கூடியவர்கள் திமுக அதிமுக ரெண்டு பேரையுமே திராவிட கட்சிகள் அப்படின்னு தான் பேசினாங்க. இப்போ கூட திராவிடியன் பார்ட்டிஸை தோக்கடிச்சிட்டு தான் தாவேகா வந்திருக்கு அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் கொள்கையில் முரணானவர்கள், ரெண்டு பேருக்கும் கொள்கையில் யாரெல்லாம் தலைவர்களோ கட்சியோட தலைவர்கள் வழிகாட்டிகள் எல்லாருமே ஒன்று தான். ஆனால் ரெண்டு கட்சியும் ஒன்னா, செயல்பாட்டில் ஒன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஐடியாலஜியாக ஒத்து போவோம், அரசியலாக ஒத்து போக மாட்டாங்க. ஆமாம், செயல்பாட்டில் ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது. அது திமுகவுக்கு தீவிரத்தன்மை உண்டு, திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் அதெல்லாம். அதிமுக நீர்த்து போன தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி, அவ்வளோதான். ஆனால் திராவிட கட்சி அப்படின்னே இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல கடுமையான வாதங்கள் உண்டு. இது திராவிட கட்சியே கிடையாது, திராவிட கட்சின்னு பேர்லேயே அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது உண்டு. ஆனால் அடிப்படையில் ரெண்டு பேரும் வந்து இப்போ சமூக நீதி கொள்கை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒன்று தான், மொழி கொள்கை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். இப்படி ரெண்டு பேருக்கும் அடிப்படையான கொள்கை இருக்குது. ஆனால் செயல்பாட்டில் பிஜேபியோட எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது அந்த தீவிரம் வந்து திமுகவுக்கு அதிகம். அவங்க வந்து கொள்கையால் அதிகமாக, இதை உங்களோட கம்பேர் பண்ணால் சொல்கிறேன், அவங்க அதிகமாக செயல்படக்கூடியவங்க. இவங்க ஒரு பிஜேபியோட மிரட்டல், இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னா இது மாதிரியான ஒரு மிரட்டல் வராது. இப்போ வந்து இவங்க நேரடியாக அமித்ஷா பிஜேபி நேரடியாக மிரட்டும் போது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் வீக்கான தலைவர்களாக இருப்பதால் அவங்க வந்து அவங்களால அதுக்கு மேலே போய் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதோ அவங்களுக்கு எதிராக பேசுவதோ, ஏன்னா இடையில அப்பயும் வந்து 2024 அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து பேசினாங்க. ஆனால் அது வந்து பாரதிய ஜனதாவோட அனுமதியோடு தான் பேசினாங்க அப்படின்ற ஒரு வாதமும் அதில் இருக்குது. ஆனால் எப்படியோ அது வந்து அதிமுக பாரதிய ஜனதாவோட கைகோர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு அது மேலே இருக்குது. அது இல்லை அப்படின்னா அதிமுக வந்து ஒரு நீர்த்து போன ஒரு டைல்யூட்டான வெர்ஷன், அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேரும் சேர்றது அப்படின்றது வந்து ஏதோ பயங்கரமாக இவங்க பேசுகிறாங்கல்ல, ரெண்டு பேரும் ஒன்று சேர்வது ஒரு அதிர்ச்சிக்குரிய ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் இவங்க வந்து இப்படிலாம் நடக்கலாமா அப்படின்னு பதற அளவுக்கு என்னையை பொறுத்தவரையே அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் பிரிஞ்சப்பயே அதை சேர்ப்பதற்கான முயற்சி பெரிய இடங்கள்லாம் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் மத்தியில் நடந்துச்சு. எம்ஜிஆர், கலைஞர் இது மாதிரி ரெண்டு பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்துவதற்கான அந்த முயற்சியெல்லாம் கூட அந்த சமயத்தில் நடந்துச்சு. அதனால் அப்போ அது முடிஞ்சு அதுக்கப்புறம் நீண்ட பயணம் இன்னைக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் ரெண்டு இரு துருவங்களாக மாறி போய் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெண்டு பேரும் எப்படி அரசியல் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையான திராவிட கட்சி கிடையாது, நீங்கள் உண்மையாக திராவிட கொள்கைகளை செய்கிறவங்க கிடையாது, நாங்கள் தான் உண்மையான திராவிட கொள்கைகள், அண்ணா வாரிசு. ஆமாம், நாங்கள் தான் உண்மையான அண்ணா வாரிசு, அண்ணாயிசம் தான் எங்களுடைய கொள்கைன்னே அவர் சொன்னார். அதனால் நாங்கள் தான் இந்த கொள்கைகள் எல்லாம், சமூக நீதி கொள்கையை, மதச்சார்பற்ற கொள்கையை, இதெல்லாம் நாங்கள் தான் ஒழுங்காக பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் கிடையாது, நாங்கள் தான் மாநில உரிமைகளை பாதுகாக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு தான் அதிகமான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லுவாங்க. திமுக மாற்றி மாற்றி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் ரெண்டு பேருக்கும் நேர் எதிரான கொள்கை அப்படின்னு கிடையாது. ஆனால் இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேர் எதிரான கொள்கை, இவங்க ரெண்டு பேருக்கும் நேர் எதிரான கொள்கை அப்படின்னு கிடையாது. அதனால் வந்து இவங்க அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு இன்னொரு இது சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு கட்சிகளையும் சேர்த்து எதிர்த்தவர்கள், இப்போ இவர் பாமக தலைவர் அன்புமணி, அவர் வந்து 2016 கடுமையாக ரெண்டு கட்சிகளும் கழகங்களே இல்லாத தமிழ்நாடு, பாமக தான் ஆட்சிக்கு வரணும், இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டது போதும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொன்னாங்க. பிஜேபியும் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு சொன்னிச்சு, சீமானும் சொன்னார் ரெண்டு திராவிட கட்சிகளையும் முடிக்கணும், அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை சேர்த்து தான் பேசினாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, திராவிட கட்சிகள் மீது இவ்வளோ ஆண்டுகள் இருந்த அந்த கோபம் தான் மக்களில் வந்து இப்போ புதுசாக தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த கோபம் கடைசியாக பாதிச்ச வந்து திமுகவை. இப்போ இவ்வளோ 50 ஆண்டுகள திராவிட கட்சிகளுடைய ஆட்சி அப்படின்னு இவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அமைப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுவும் திமுகவுக்கு மட்டும்தான் அதில் பங்கா? ரெண்டு பேரும் தொடர்ந்து மாற்றி மாற்றி ஆண்டவங்க தான். அப்படி விமர்சிக்கும் பொழுது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து விமர்சிச்சுட்டு ஒன்று சேரும் போது இதை செஞ்சிடாதீங்க, இது ரொம்ப தவறு, அரசியல் இப்படி நடக்கவே கூடாது அப்படின்றது அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்காதீங்க அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னொன்று இருக்கு, ரெண்டு கட்சிகள் வந்து புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ற வாதம் இருக்குல்ல, அதுலேயே எனக்கு இது உண்டு. ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து 65% வாக்குகளே வாங்கியிருக்கு. ஓகேங்களா, தாவேகா ஆளும் கட்சியாக இருக்குது, தனிப்பெரும் கட்சியாக இருக்குது, 35% வாங்கியிருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து 65%. அது வந்து சாதாரணமான பர்சன்டேஜ் கிடையாது.
அதனால் மக்கள் வந்து தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில் எழுதியிருக்காரு, அதிமுக 1,34,00,000 அதிமுக கூட்டணி 1,34,00,000 வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியும் 1,50 கோடிக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்கு. தாவேகா 1,72,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. இப்படி 3ஆ மக்கள் பிரிஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் இரு துருவங்களா ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு பிரிக்கிற மாதிரி பிரிக்கலாம். இப்போ 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்காங்க. அதனால் இதுதான் முதல் முறை. அதனால் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது, இப்படிலாம் நடக்கலாமா அப்படின்னு கேட்கறது, ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறது, அந்த அளவுக்கு செய்ய வேண்டியதில்லை. அதிமுக காரங்க இன்னும் ஒரு பாயிண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க வந்து இதை வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கு, அதாவது இன்னும் ஏற்கனவே பலகீனமாக தான் இருக்காரு, இன்னும் கூடுதலாக அவரை பலகீனப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து திமுக கூட பேசிட்டீங்க, நீங்கள் வந்து திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றதோடைய நோக்கமே, இவங்க வந்து தாவேகா கூட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல, பதவி அமைச்சரவையில் இடம்பெறலாம் முயற்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு நியாயத்தன்மை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் திமுக கூடயே எடப்பாடி பேசிட்டாரு, அதனால் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து இவங்களுடைய தவறான முயற்சிக்கு ஒரு நல்ல பெயரை, ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இவங்க செய்கிறாங்க. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது சட்ட ரீதியாகவும் சிக்கல் கிடையாது இல்லை? உங்க சட்டத்துக்கு இதில் என்ன இருக்கு, நம்பர் இருந்துச்சுன்னா சேர்க்க போகிறாங்க. அதான் இது 108 நம்பர் வாங்கியிருக்கிறாங்க. அதை விட ரொம்ப குறைவான அணிகள் 2 இருந்தாலும் சேர்த்து நடத்துறதுல அப்படி ஒன்றும் அதனால சட்ட ரீதியால ஒண்ணுமே கிடையாது. நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனா இப்ப நீங்க சொன்ன நாம் தமிழரோ இல்ல பாமகவோ பாஜகவோ எடுத்துக்க முடியுது, அவங்க திராவிட கட்சிகள் அப்படின்னு சேர்த்து விமர்சிச்சாங்க, இப்போ அதை மாத்தி பேசுறாங்க. ஓகே, அதில் இல்லை புரிஞ்சு. ஆனா முற்போக்காளர்கள் அறிக்கப்பட்டவங்க சமூக வலைதளங்கள்ல மற்ற இடங்களில கம்யூனிஸ்ட் ஆதரவு கம்யூனிஸ்டுகளையும் கூட இருக்கட்டும், இல்லை விசிகேலேயே சில தரப்புக்கு அந்த எதிர்ப்பு இருக்குது, அந்த உணர்வு இருக்குது, இவங்க எல்லாமே கூட இதை ஒரு வெறுக்கும்படியான விஷயமா பேசுறாங்களே. இது ஏதோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்க போகுது, பெரிய பூகம்பம் நடக்கிற மாதிரி, அரசியலில் ஒரு பெரிய பூகம்பம், இது நடந்துடவே கூடாது அப்படின்ற அளவுக்கு இவங்க பேசுகிறாங்கல்ல, அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இவங்களே லிஸ்ட்டு போடுவாங்க. திமுகவில் எவ்வளவு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க தெரியுமா, இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு போடுவாங்க. திமுகவை நடத்துறதே அதிமுக தான் அப்படின்னு திமுகவை எதிர்க்கும் பொழுது இந்த லிஸ்ட்லாம் போடுவாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவரே இங்கே வந்து சேர்ந்திருக்காரு. அந்த ஓபிஎஸோட அணியில் இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இபிஎஸ் அணியில் இருக்கிறவங்களும் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து அது ஏன் வந்து சேர முடியுது, ஜெயலலிதா இருக்கும்போது திமுகவிலேருந்து அங்கே போய் சேருவாங்க, அங்கேருந்து இங்கே வந்து சேருவாங்க, இப்படி எல்லாமே நடந்துச்சு. இது ஒன்றும் இவங்க வந்து அப்படியே பயங்கரமாக இவங்க பேசுகிற அளவுக்கு அது ஒரே ஒரு நெருடல், என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்குது, அவ்வளோதான். அது எடுத்துட்டிங்கன்னா அவங்க பேச்சுவார்த்தையாக அது எடுக்கிற மாதிரி தான் பேசினாங்க. அது இல்லாமல் தான் மற்ற கட்சிகள்லாம் இணைந்த கூட்டணி. அதனால் அப்படி ஒரு ஃபார்மேஷன் வரும்போது அதில் வந்து பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறாங்கல்ல எல்லாரையும். திமுக காரங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறாங்க, அதிமுக காரங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு, அதாவது தாவேகன்ற கட்சி புது கட்சி ஒரு 53 ஆண்டுகள் இருக்கிற அதிமுகவை உடைச்சி அங்கே இருக்கிற ஒரு தலைவருடைய வீட்டில் போய் சந்திக்கிறாரு. அங்கே இருக்கிற 25 பேர் ரெட்டலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் தாவேகாவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுக இவங்க என்ன தூய சக்தின்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வாக்குக்கு பணமே கொடுக்காம நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஒரு வாதத்துக்காக கேட்குறேன், ரெட்டலை கட்சிக்காரங்க இப்போ திமுக அதிகமான வாக்கு கொடுத்துச்சு, ஆதவ அர்ஜுனாவே பேசுகிறார், திமுக அதிகமாக பணம் கொடுத்துச்சு, அதிமுக அதை விட குறைவாக பணம் கொடுத்துச்சு, இவங்க 2000 கொடுத்தாங்க, இவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ 1000 ரூபாவே கொடுத்துருந்தால் கூட இந்த 25 பேர் எப்படி வெற்றி பெற்றிருப்பாங்க? நான் தாவேகாவுடைய தலைவர்களுடைய வாதப்படியே கேட்குறேன். அப்போ அது மாதிரி ஊழல் சக்தி தானே அது. வாக்குக்கு பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்படி பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய குற்றச்சாட்டுப்படியே இருக்கும்போது அவங்கள எல்லாரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாங்குறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி தூய சக்தி? நீங்கள் எப்படி வாக்குக்கு பணம் கொடுக்காம வந்தோன்னே உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும்? அந்த கிளைமே பண்ண முடியாதுல்ல உங்களால். இவங்களை எடுத்துட்டிங்கன்னா அன்னைக்கு கூட திருமாவளவன் சொல்லியிருக்காரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றாங்கன்னா நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறத பற்றி அப்போ தான் முடிவு பண்ண முடியும், மறுபரிசீலனை பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இது ஏதோ இதுதான் பெரிய விஷயம். ஜனநாயகத்துக்கும் இது தப்பு. இன்னொரு கட்சியை போய் உடைச்சி அதில் இருக்க தலைவரை போய் நேரடியாக பார்க்கறது தப்பு. அப்படி உடைச்சிட்டு வரக்கூடிய தலைவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அப்படி அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன்னு சொல்லப்படுகிற தலைவர்கள் அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க தான் ஊழல் குற்றச்சாட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்து மாற்றம்னு சொல்லி வாக்களித்த மக்களை
ஏமாற்ற நினைக்கிறது தப்பு. இது வரைக்கும் வந்து அமைச்சரவை விரிவாக்கம் இல்லை. இருக்கிற துறைகள் எல்லாத்தையும் வந்து இருக்கிற 9 பேருக்குமே பிரித்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில துறை இலாக்கள் வந்து ஒதுக்காமலே இருக்குது, அது சும்மாவே கிடக்குது, பொறுப்பு இல்லாமல் இருக்குது. ஆமாம், அப்படிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது முறை தவறு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சீரியஸான விஷயம், இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு சட்டத்துக்கும் முரணானது, நியாயத்துக்கும் விரோதமானது. அரசியலில் இப்படி செய்யக்கூடாது. இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இவங்க வந்து எப்போயோ நடந்த ஆலோசிக்கப்பட்ட விஷயம், இது பெரிய தவறு, எல்லாரும் இதை பாருங்க, திமுகவும் அண்ணா திமுகவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம், இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் தெரியுமா அப்படின்னு பேசுறது என்னை பொறுத்தவரை அது பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் பெரிய விஷயம். அதனால எல்லாரும் இதை தான் கவனிக்கணும். அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற ஃப்ராக்ஷன், அதோட பிரச்சனைகள், அதோட டெவலப்மெண்ட்டாக இன்றைக்கி வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து வரும் 19ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பில் வந்து பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 3/2 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறதா, பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லி ஆதரவாக கையெழுத்து வாங்கியிருக்கிறதா அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பொதுக்குழு கூட்டணுன்ற கோரிக்கைகளை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது என்னவா போய் முடியும் இந்த பிரச்சனை? யாருக்கு இன்னும் ஓல்டு இருக்குது இதில்? இல்லை, இப்போ வரைக்கும் கட்சி ரீதியாக பார்த்தா இவங்க வந்து பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டிட்டாங்க அப்படின்னா இவங்க பொதுக்குழுவில் பிரச்சனை பண்ணுவாங்க, இதுதான் தீர்மானம் அப்படின்ற மாதிரி அது இமேஜ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் மோசமாக போயிடும். அதனால் பொதுக்குழுவை கூட்டுறது வந்து அவர் இப்போதைக்கு செய்ய மாட்டார் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அடுத்தது வந்து அவர் இப்போ நாளைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டியிருக்காரு. அவர் புதிதாக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து நீக்கிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை அவர் சமீபத்தில் போட்டிருக்காரு. அதில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க மூலயமா பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் நீங்கள் போயிட்டு என்னான்னு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி முயற்சிகள்லாம் அதில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் போய் கட்சி கவனிங்க போங்க அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் புது மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்கல்ல, அதில் வந்து கட்சியில் இருக்கவங்களுக்கு அதிருப்தி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது டிவிகேக்கு போகலாமா அப்படின்ற எண்ணமும் அதிமுகவில் நிறைய பேருக்கு, இபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு இருக்குதா? எல்லாதான் இப்போ அவங்களுக்கு அவங்க போயிட்டாங்கல்ல, அப்புறம் இவங்க பார்ப்பாங்கல்ல, இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம டிவிகேக்கு போனால் தான் இவங்களுக்கு எதிர்காலமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அது மாதிரி போகிறதுக்கு தொண்டர்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா? பொறுப்பில் இருக்கிறவங்க ஓகே, தொண்டர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தொண்டர்கள் நிர்வாகிகள் அதிமுக ஒன்றும் பெரிய அதுக்கு கீழே ஒரு பகுதி வார்டுன்னு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது? அவங்களால ஒரு 5 வருஷம் இதுக்கு மேலே அவங்களால பதவி பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க அரசியல் இருக்குது. ஏன்னா கொள்கை பிடிப்பு அப்படின்னு பெருசாக திமுக ஏற்கனவே சொன்னல, திமுகவுக்கு அது மாதிரியான ஒரு இது இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு அது டைலூட்டட் வெர்ஷன். அது வந்து ஏதாவது பொறுப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க தான். இப்போ 5 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பல பேர் அதில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதனால் வார்டில் போய் கவுன்சிலராக நிற்கலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, புதிய மாவட்ட செயலாளர்கள்லாம் பதவி ஏற்றிட்டு போயிட்டு மாலை போடுவாங்கள்ல, எம்ஜிஆர் சிலைக்கு ஜெயலலிதா சிலைக்கெல்லாம் மாலை போடும் போது கூட இருந்த நிர்வாகிகள் அவங்க வந்து அடுத்த நாள் போயிட்டு டிவிக்கில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். திருச்சியில் கூட பகுதி செயலாளர்கள்லாம் போயிட்டு கூப்பா கிருஷ்ணனை சந்தித்து டிவிக்கில் சேர்ந்துட்டு இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள். இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்பொழுது அதை வந்து இவங்க புதிய மாவட்ட செயலாளர்கள்ட்ட அவர் அறிவுறுத்தலாம். இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அறிக்கை கூட எழுதியிருக்காரு, வெற்றி தோல்விலாம் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு இயக்கம் வந்து ஜெயிக்கும் தோக்கும், நம்மெல்லாம் அதை கலந்து பேசிப்போம், மீண்டும் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு எழுதுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி வில்லேஜ் லெவலில் மாவட்ட லெவலில் ஒரு ஊராக போய் டிவிக்கில் சேர்றாங்க இல்லைங்களா, அதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி என்ன அப்படின்றது தான் இப்போ அவங்க ப்ரிஃபரன்ஸ். அதுதான் அதை பேசுறதுக்கு தான் அவங்க கூடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தாவேக்காக்கு ஆதரவாக கொரோனா உத்தரவு மீறி தாவேக்காக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவோட எம்எல்ஏகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இங்கே ஒரு சபாநாயகர்கிட்ட இபிஎஸ் தரப்பு முன் வச்சிருக்குது. அது நடக்கலைன்னா சட்ட ரீதியாக அவங்க போவாங்கிறதும் சொல்லப்படுது. அந்த மாரி நடவடிக்கை உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆனால் அதுக்கான வாய்ப்பு, சட்ட ரீதியான வாய்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது அப்படின்றது தான் சொல்லப்படுது. எதுக்காக அப்படின்னா கொரோனா உத்தரவு, கொரோனா நியமனம் அப்படின்றது கட்சியோட பொதுச் செயலாளர் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய உத்தரவை மீறுறாங்க அப்படின்னும் போது அதுதான் வந்து சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகும். அப்போ தவறு நடந்துச்சு. இவங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் வந்து அதிமுக எம்எல்ஏஸ் நாங்கள் எடுக்கிறது தான் முடியும் அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சட்ட நிபுணர்கள் அது மாதிரிலாம் பண்ண முடியாது, கட்சிக்குள்ளார வந்த எம்எல்ஏக்களில் மெஜாரிட்டி யார், அவங்க சொல்கிறது தான் தீர்வு அப்படின்ற மாதிரி முடிவு கிடையாது, சட்டம் அப்படி சொல்லலை அப்படின்றது தான் சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. இன்பதுரை கூட எனக்கு அதுதான் சொல்லியிருக்காரு. அதனால் கொறடாவை நியமிக்கிற பவர் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது. அந்த கொறடா உத்தரவை மீறினாங்க அப்படின்னா அவருடைய பதவி போவதற்கான, அதாவது இவங்க எடப்பாடி பழனிசாமி அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாரு, அதை வந்து அந்த ஸ்டெப்பு வந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கும்போது அதை நோக்கி போவதற்கான வாய்ப்பு தான் அதுக்கு அதிகமாக இருக்குது. இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.
நன்றி.